நான் மனுஷன். ஏன் தெரியுமா நான் அப்படி பேசாம நிற்கிறேன்? இந்த வேஷத்தை மாற்றி நான் காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன். உடப்பம்பட்டி உன்னைய நேரம் கீழே தள்ளி விட்டு உன் நெஞ்சில் ஏறி உட்காந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன்னை கொன்னே இருப்பேன். நீ காப்பாற்றப்பட்டாய். ஏன் தெரியுமா? இந்த குறவர் வேஷத்தில். இந்த குறவர் வேஷத்தில் நீ தெய்வ வேஷம் போட்டிருக்க, நான் மனிதன் வேஷம். இந்த தெய்வத்தை இந்த வேஷத்திலிருந்து தொடக்கூடாதுன்ட்டு நான் அவ்வளோ மரியாதையாக நின்றுக்கிட்டு இருக்கேன். தவிர கட்டையை வச்சுட்டு அடிக்கிற அந்த காய் அடிக்கிற கட்டையில் மூக்குல குத்த வர்றிய அந்த கட்டைக்கு பெருமை இருக்குமா? பேசுறார் பேச்சு செய்யி, இல்லாட்டி செத்து மடி அப்படின்னு பேசுறியே பெருமாள் ராஜ் அவர்களே. அது எப்படி? நீ பேசுறதுக்கு பூரா ஆமா போட்டுட்டு போறவங்க பூரா உயிரோட இருக்கணும் 200 வருஷம். ஆனா உன்னை எதிர்த்து பேசுறவன் பூரா செத்து போயிடணும். இந்த எதிர்த்து பேசினாத்தான் அறிவு வளரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டியே பெருமாள் ராஜ் அவர்களே. நீ இந்த அளவுக்கு பேசுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியணும்னா வெள்ளச்சாமிங்கிற தூண்டுகோல் நோண்டி விட்டேன்டி. அதனாலதான் உன் அறிவுங்கிற வெளிச்சம் ஊருக்கு தெரிஞ்சிச்சு. நானும் நீ சொல்றதுக்கு அப்புறம் ஆமா போட்டேன்னா மசுரில் கூட அறிவு வளராது. தெரிஞ்சுக்கங்க. இந்த நான் செத்து போனேன்னு வச்சுக்க, ஓ பேச்சு மாதிரியே நான் செத்து போனேன்னு வச்சுக்க, என்ன கிட்ட எதிர்த்து பேசுகிற ஆளையும் 16 நாள் ஆகுலையும் உன்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் அங்கே போனாலும் உன் ஞாபகத்தில் தான் இருப்பேன். அங்கேயும் நான் உன்னைய சும்மா விட மாட்டேன், கொலையா கொண்டு போடுவேன். யமனுக்கிட்ட லீவ் எடுத்துக்கிட்டே வருவேன். பார்த்துக்க என்ன பேச்சு பேசுறாரு. பண்ணி வேஷம் போட்டா திங்கிறதா தின்றா. என்ன வேலைக்குடா வந்த? நீ படிச்சியா இல்லை வீட்டில் போய் வடிச்சியா? ஐயா உடப்பம்பட்டியில் ஒரு படிச்ச ஆளு இதை நீங்க சொல்லலாமா? பன்றி அவதாரம் எடுத்தது யார்? 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு தான் 10 அவதாரத்தில் பன்றி அவதாரம் எடுத்தார். அந்த மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். அப்ப பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பன்றி, வெள்ளச்சாமி மான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வெள்ளச்சாமி அவமானப்படுத்தி பேசுறோம்னு. இன்னமும் நான் கோபுரத்தில் தாண்டி நீ என்னைய கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க. அதுலேயும் பார், அவர் சொல்றாரு வெங்காயம் சுக்கானால், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதனான்னு கேட்டேன். உடப்பம்படி பெருமாள் ராஜு சனி மூல பக்கம் ஞாபகம் சொல்லுது. உன்னை விடவே மாட்டேன். இன்னைக்கு வெள்ளச்சாமி வெங்காயம் தான். இந்த வெங்காயத்தை அறிவுங்கிற அருவாமனையில் வெட்டி பாரு. வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதிரி. அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவேன். ஏன் தெரியுமா? வெங்காயத்தினுடைய காரம் அப்படி. எங்க இந்த வெள்ளச்சாமியை வெட்டிப்பாரு, அழுதுகிட்டே போயிடுவேன். உடப்பம்பட்டிக்கு பேருந்துக்கு கூட உனக்கு காசு கிடைக்காது, விரட்டி விட்டுருவேன். அவர் சொல்றாரு, இவர் குருவியா நான் குரங்கா? இவருக்கு மட்டும்தான் கூடு கட்ட தெரிஞ்சிச்சான். கூடு கட்டி உள்ள உட்காந்துருக்கிறாராம். குரங்கு நான் வாதில் உட்காந்துருக்கேன்னா உடனே மழை பெஞ்சு நான் நனையவும் வகுத்தரிச்சப்பட்டு உடப்பம்பட்டி பெருமாள் குருவி கூட்ட போய் பிச்சை அரைஞ்சிட்டேன்னா உனக்கு என்ன பழமா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்றீங்களே. குரங்கு தான் வெள்ளச்சாமி, குரங்கு தாண்டியோ. புலகத்தில் வந்து பாரு, குரங்குக்கு ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே எனக்கு கோயில் இருக்கு, எனக்கு கோயில் கட்டுறாங்க, எனக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க. குருவி உனக்கு ஏன் கோயில் கட்டுற? உனக்கு ஏன் கும்பாபிஷேகம் பண்ற? சொல்லு. முட்டையை விட்டு வெளியில வருவேன், சிறகு முத்திரு, தாய் தகப்பன் தெரியாம பறந்து போற குருவி
நீர் என்னடி எனக்கு போய் புத்தி சொல்றது? குரங்கு எடுத்துக்க, எத்தனை குட்டி போடட்டும் கூட்டத்தோட வாழ்வோம், முடி கூட்டத்தோட தெரியும். அப்ப கூட்டத்தோட தெரியறது பெருசா இல்ல சிறகு முத்திரவன தாய் தகப்பேன் தெரியாம பறந்து வர குருவி நீர் என்னடி எனக்கு புத்தி சொல்றது? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏ பெருமாள் ராஜு, எங்க நீ பேசு, உன்னை விடுற மாதிரி இல்லை. என்னைய மரியாதை குறைவா ஏதாச்சும் பேசுன, இந்த வள்ளி திருமண நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ள முடிச்சு போயிடும், எச்சரிக்கிறேன். காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், ஆனால் கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது. நானாமர் பேச்சு பேச்சனும் பெருமுனை வந்தக்கார் கீச்சு கீச்சனும் கிள்ளி நிலை எப்படி அப்படி ஆயிடுவாங்களாம். படித்தோன்னு நல்லா அருமையாக பேசுகிறார், நல்லா திறமை. ஏன்னா நான் ஒரு பேச்சு பேசிட்டு விட்டீங்கன்னா அந்த பேச்சுக்கு மறுத்து பேசி அதுக்கு விடையளித்து பேசுவர்கள் தான் அறிவாளி. அந்த வகையில் என் பேச்சுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக விடையளித்து பேசி எதிர்பேச்சு பேசியிருக்காரு தெரியுமா? அது பேசுகிற திறமை யார்கிட்ட இருக்குது? வெள்ளச்சாமியிட தான் இருக்குது. ஏன்னா இவர் பேச்சை நம்ம கேளுங்களேன், இவர் பேச்சை கேட்குறப்ப சக்கரைன்னு எழுதி நக்குறங்கிற மாதிரியே இருக்கு. போ, சக்கரைன்னு எழுதி நக்குனீங்கன்னா இனிக்குமா? சக்கரை மடிச்ச காகிதத்தை நக்கு நல்லா இனிக்கும். என்னையா பேசுற நீ? பேச்சு பேசுறாரு ரொம்ப அடடா, என்னால் தாங்கிக்கவே முடியல. வெங்காயம் சுக்கானா வெந்தயத்தலாம் தானே, வெங்காயம் தான். டே வெள்ளச்சாமி வெங்காயம் தான், வெட்டி பாரு அழுதுகிட்டு பேருந்து கூட காசு இல்லாம நான் ஊருக்கு உடம்பு முடிக்க போறேன். வெங்காயத்துக்கே விளக்கம் தெரியாம இருக்கு. வெங்காயம்னா என்ன தெரியுமா? முதல்ல வெங்காயம்னா தெரியுமா? காயம் என்றால் உடம்புன்னு அர்த்தம். காயம்னா உடம்பு. காயமேது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா மாயவனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடான. உடம்புக்கு பேரு காயம் என்று பேர். அதான் காயமேது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா. ஏன் வெங்காயம் அதனே? காயம் என்றால் உடம்பு. வெங்காயம் சொன்னேன், என்ன காரணத்தை சொன்னேன்? வெங்காயம்னா வெள்ளி உள்ளம் படைத்த வெங்காயம். ஏன் வெள்ளச்சாமி அப்படின்னு நான் சொன்னேன். நீ வெங்காயம் சொல்றிய, இந்த வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியாத வெங்காயம். நீ என்ன சொல்ற? வெட்டிக்கிட்டு இருக்கவன் அழுவானா, அழுதுகிட்டு வீட்டுக்கு நான் போயிடுவானா அழுதுகிட்டு. நீ தானே வெங்காயம். ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். இவங்கள்ட்ட எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீ என்ன பாடுபடுறன்னு நான் சொல்லவா? நீ வெங்காயம் தானே. உன்னைய தினந்தனம் எல்லாரும் எல்லா பெண்மணியாலும் உன் தோலை உரிக்கிறாங்க. நீ தானே வெங்காயம். வெங்காயம்னா புத்துமையா என்னக்கா சொல்லுங்க. வெங்காயம்னா அப்ப வெங்காயத்தை உரிப்பா, தோலை உரிப்பா. உனக்கு தூக்கமே வரலையா? அப்ப அவங்க காலையில எல்லாத்தையும் அடிச்சு எழுப்பி சொல்லு. நீ என்ன நாடகம் பார்த்தா அந்த வெங்காயம் வந்துச்சு பார்க்கலையா அப்படின்னு கேட்டுக்க. உன் தோலை உரிக்க தின தினம் நீங்கள் வீட்டில் ரசம் வைக்கணும்னா, சாம்பார் வைக்கணும்னா, தாளிக்கணும்னா வெங்காயத்தை உரிப்பீங்கல்ல. இவன் தோலை உரிக்கிறான். முதல்ல தோலை உரிச்சு அப்படியே வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டுறீங்க. சரக்கு கிடைக்காதனாலதான் அதை உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்த ஒருத்தட்ட நான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். நான் சரக்கு சரக்குன்னு வெட்டி என்ன செய்வது தெரியுமா? அடுப்பை மூட்டுறாங்க, அதுல சட்டியை தூக்கி வைக்கிறாங்க, நெருப்பை மூட்டுறாங்க, அதுல எண்ணெயை ஊத்துறாங்க, எண்ணெயை ஊத்தி ஒன்னே அள்ளி போடுறாங்க. வெங்காயம் நீ தானே. ஒன்னே அள்ளி போட்டு ஒவ்வொரு நாளும் பெண்கள் கையில வதக்கோ வதக்குன்னு வதக்குப்படுற வெங்காயம். நீ என்னைய சொல்ற? வெட்டி பாரு, அழுதுகிட்டு போவனே. இப்ப சொல்றீங்க அக்கா சகோதரி எல்லாம் இருக்கீங்க, ஆத்தாலாம் இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், அந்த செய்தியை நல்லபடியாக கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒன்று சந்தைக்கு நம்ம வீட்டுக்காரர் அனுப்புவோம், இல்லைன்னா சகோதரர் அனுப்புவோம், பிள்ளை நம்ம மகன் அனுப்புவோம். அனுப்பும்போது சந்தைக்கு போய் நீங்கள் எல்லா காய்கறியும் வாங்கும்போது காய்கறி கத்தரிக்காய் வாங்கப்பா, வெண்டைக்காய் வாங்க, உருளைக்கிழங்கு வாங்குன்னு சொல்லுங்கள். ஆனால் வெங்காயம் வாங்கும்போது மட்டும் 1 கிலோ சின்ன வெள்ளைச்சாமியை வாங்கு, 1 கிலோ பெரிய வெள்ளைச்சாமின்னு சொல்லுங்கள். 1 கிலோ சின்ன வெங்காயம் 1 கிலோ பெரிய வெங்காயம் தயவுசெய்து சொல்லாம 1 கிலோ சின்ன வெள்ளைச்சாமியும் 1 கிலோ பெரிய வெள்ளைச்சாமியும் வாங்கிட்டு வான்னு சொல்லி விடுங்க. தினம் தினம் சந்தையில கட்டி உருக்கு போச்சு. என்னதே நான் ஜெவன் என் பொண்டாடி நானும் போய் சந்தையில் இருந்துகிட்டு இருக்கேன். என் பக்கத்திலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு சின்ன வெள்ளைச்சாமி கொடுங்க, பெரிய வெள்ளைச்சாமி கொடுக்கங்கிறான். உண்மையாவே அதே மாதிரி கேளுங்க.
கேட்டு பாருங்க. இந்த வெள்ளச்சாமியை போய் வாங்கி நல்லா தினந்தனம் வெட்டு மதிச்சு மாட்டாதீங்க. வாடா வெள்ள